ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்றைக்கு 20வது பாசுரம் பார்க்கலாம். திருப்பாவையில் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் திருமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேரோரெம்பாவாய். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சிறப்பான சில கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறார். முதல்ல நேற்றைய பாசுரத்தில் பார்த்தோம், நப்பின்னையை எழுப்பவரா, அவன் நப்பின்னை படுத்துக்கிற ரூம் எப்படி இருக்குது, அந்த ரூமில் இருக்கிற வசதிகள் என்ன இருக்குது. நப்பின்னை எழுந்து வரச்சே பெருமாள் அவளை என்ன பண்ணுறார், அவளை கீழே தள்ளிட்டு அவன் மேலே அமுத்திக்கிண்டு எழுந்து வர விட்டாத பண்ணுறா. அப்போ தான் வாய் திறவாய் அப்படின்னு கூப்பிட்றா. எழுந்து வந்து பேசுகிறத காட்டிலும் அங்கேருந்தே சொல்லுடைய கதவு திறந்து விடும், எல்லாரும் உள்ளே வாங்கோ அப்படின்னு கூப்பிடணும்னு நேற்றைய பாசுரத்தில் சொன்னா. இன்றைக்கி அடுத்தது அது தொடர்ந்து சொல்லிகிட்டே வரா. இப்போ இந்த வாட்டி வரும்பொழுது முதல்ல இந்த பாசுரத்தில் முதல்ல கிருஷ்ணருக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் சொல்கிறா. எப்படி 33 அமரர்க்கு முன் சென்று 33 பேர் தேவர்கள் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டால் 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்கிற பழக்கம் உண்டு. ஆனால் 33 பேர் எப்படின்னா ஆதித்ய வசு ருத்ய ஆதித்ய சொல்கிறோம் இல்லையா, வசுன்னு சொன்னால் அஷ்ட வசுக்கள், என்ன ருத்ரர் ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், 2 பேர் அஸ்வினி தேவர். அப்படின்னா 12 13 28 23 8 31 31 2 33. அதாவது அஷ்ட வசுக்களோடு சேர்த்து இவா 2 பேர் என்ன அஷ்ட வசுக்கள் அஸ்வினி தேவர்கள் 8 2 10, ஏகாதச ருத்ரர்கள் 21 12 துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு சொன்னால் 33 பேர். இவாளோட அந்த விருத்தி இருக்கும் இல்லையா, அவளோட ஒருத்தருக்கு ஒரு யூனிட்டு ஒரு ஆஃபீஸு அப்படிலாம் இருக்குன்னு சொன்னால் ஒரு கோடி பேர்னு சொன்னால் 33 கோடி தேவர்கள். அதனால் 33 அமரர்க்கு முன் சென்று, அமரர்னு சொன்னால் தேவர்கள். ஏன் அவர்கள் அமரர்னு சொன்னால் அவள்லாம் என்ன சாப்பிட்ருக்கா, அமுதம் சாப்பிட்ருக்கா. அமிர்தம் சாப்பிட்டதுனால அவளுக்கு இறப்பு என்பது கிடையாது, மரணம் அவர்களை தீண்டாது. மரணம் தீண்டாததுனால அவளுக்கு என்ன ரொம்ப அவள் ஊரில் தேவர்கள் உலகத்தில் சிறப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சாதாரணமாக ஒருத்தருக்கு பயம் வரணும், பயம் வருது வந்துன்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு பயம் ஒருவேளை வாழ்க்கை இப்போ திடீர்னு பேசிகிட்டே இருக்குச்சு, நடந்துகிட்டே இருக்குச்சு, முடிஞ்சிடுமோ அப்படின்னு யோசித்தா அதுபோல் மரண பயம் வருது, சுகக்கேடு வருது, அப்புறம் பேசிகிட்டே இருக்குச்சு அனாயாசமாக மரணம் வந்துடும் அப்படின்லாம் பயந்துக்கிட்டு இருந்தால் அது ஒரு விதமான பயம். அடுத்தது பதவி பயம் இருந்துகிட்டே இருக்குமே. ஒரு போஸ்டிங்கில் இது திடீர்னு நம்மளை வேறு ஊருக்கு மாற்றிடுவாளோ, ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிடுமோ, இல்லைன்னா இந்த வசதிகள்லாம் குறைச்சிட்டு வேறு ஒரு கிராமத்துக்கு நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டா அங்கேயும் இதே போஸ்டிங் தான், பேர் இதே தான், ஆனால் இத்தனை வசதிகள் அங்கே அனுபவிக்க முடியாது அப்படி தோணுமா, அப்படின்லாம் தோணும். இதெல்லாம் சகஜம்தான். ஆனால் தேவர்களை பொறுத்தவரை வரைக்கும் அவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கா, மரண பயம் இல்லை. பேஷண்ட்டே இருக்குச்சே திடீர்னு மரணம் வருமா, அனாயாசமாக பிராணம் போயிடுமா, இல்லை போனால் அனுபவிச்சுட்டு இருக்குச்சேவே வாழ்க்கை முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டால் அந்த யோசனையே அவளுக்கு இல்லை. அந்த பயம் அவளுண்டே எடுத்தாச்சு சுத்தமாக. ஏன்னு கேட்டால் பெருமாள் பார்க்கடலை கடைந்து அமுதத்தை அவளுக்கு கொடுத்துருக்கார், அவள் அதை பயன்படுத்தி விட்டா, எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன, பதவி பயம்தான். எந்த பயம், பதவி எந்த நேரத்தில் நம்மளை விட்டு பறிபோகுமோ அப்படின்னு யோசிக்கிறதா. அதனால் 33 அமரர்க்கு முன் சென்று அவளுக்கு என்ன பண்ணுவார் பெருமாள், அவள்கிட்ட ரொம்ப கொஞ்சம் ஈடுபாடு இருக்குது, அவளுக்கும் எது வேணுமன்னாலும் காரியம் ஆகணும்னா உடனே மகாவிஷ்ணுன்னு தான் போய் கேட்கணும். ஏதாவது ஒரு சௌகரியம் பண்ணிக்கணும், உடனே அவள் பார்க்கடல் வாசலில் போய் நின்றுக்கிண்டு எனக்கு இதெல்லாம் கொடு அதெல்லாம் கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வருவாள். அது கொடுக்குற வரைக்கும் வாசலே நின்றுக்கிட்டு இருப்பாள். அப்படியே கேட்க கேட்டுகிட்டே இருப்பாள், தோணப்பா எல்லாம் நடக்கும். அது சாதாரணமாக அவள் காரியம் பண்ணிக்கிறவா இருக்க. ஒருத்தருக்கு ஒரு வேலை ஆகணும்னா கேட்குறமே, அதுபோல் பெருமாள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாள்.
அது மாதிரி பெருமாளும் அவளுக்கு செய்து தருவார். அவள்கிட்ட இருக்கிற ஒரு ஈடுபாடு அவளுக்கும் பெருமாள்கிட்ட கேட்பார். இது என்ன பிடிக்கும் கேட்டு வாங்கிட்டு வரதுனால என்ன கிடைக்கும்னு சொன்னால் 33 அமரருக்கு முன் சென்று அவளுக்கு எந்த விதமான பயம் வராமையும் எந்த விதமான இடைஞ்சல் வராமையும் முன்னாடி நின்று அதை என்ன பண்ணுவார், தடுத்து நிறுத்தி தருவார் அப்படின்னு. இந்த முன்னாடி முன் சென்று அப்படின்ற வார்த்தைக்கு காலத்தாலும் சரீரத்தாலும் 2 விதத்துலையும் யோசிக்கலாம். இப்போ நம்ம மத்தியானம் வரப்போகிறோம் அப்படின்னா இந்த மத்தியானத்துக்கு முன்னாடியே ஒரு மத்தியானம் 4 மணிக்குன்னு சொன்னால் ஒரு 3 மணிக்கே முன்னாடியே போய் அந்த இடைஞ்சலெல்லாம் நீக்கிட்டு வரதா இருந்தாலும் முன் சென்று தான். அப்புறம் எல்லாரும் ஒன்றா போகிறோம், அப்போ அவளுக்கு முன்னாடி பெருமாள் அவளை வழி நடத்திட்டு போகிறார் அப்படின்னா எதிர வரக்கூடிய ஏதேனும் ஒரு இடைஞ்சல், ஏதேனும் ஒரு இடையூறு, இல்லை சில சமயத்தில் ஆபத்து அப்படின்னாலும் அதையே பெருமாள் முன்ன நின்று தான் தாங்கி விடுவார். அது தானே முன்ன நின்று அதை தவிர்த்து விடுவார். அவளுக்கு தேவர்களுக்கு இடைஞ்சல் வராமல் பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன 33 அமரருக்கு முன் சென்று. அப்புறம் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். கலி என்ன சொன்னால் நம்மளுக்கு தெரியும், கஷ்டம் வரும். இப்போ கலி நடந்துட்டு இருக்க கலியுகம் தான் போகுது அப்படின்னா எல்லா விதமான இடைஞ்சலும் இருக்குது. இதுலேருந்து மாற்றிக்க முடியும். கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். கப்பம் சொன்னால் அந்த வெப்பம் இருக்கே, உஷ்ணம், அதை தவிர்க்கக்கூடியவரே துயிலழாய் பெருமாளே ஸ்ரீகிருஷ்ணனே எழுந்துருன்னு ஆண்டாள் முதல் 2 வரியில் அவளே பெருமாளை கூப்பிட்டு பாடச்சு சொல்கிறார். அப்புறம் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய்க்கு அப்புறம் அவளே கூப்பிட்றா, தெப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். விமலா அப்படின்னு சொன்னால் குற்றமற்றவனே துயிலழாய். யார் பாவர் அப்படின்னு கேட்டா செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். வெப்பம் என்ன சொன்னால் அவருக்கு ரொம்ப சிரமப்பட்டு சிலதெல்லாம் நடத்தி காட்டுடுவார். அவனுக்கு இடைஞ்சல் வரப்போகிறதுனா முன்கூட்டியே தெரியப்படுத்துவார். இப்போது நம்ம கூட ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது ஏன் இப்படி நடக்கிறது, என்ன நம்ம வாட் இஸ் தட் வி டிட், என்ன தவறு செய்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பெருமாள் நம்மளுக்கு ஏன் கஷ்டம் கொடுக்குறார் அப்படின்னு கேட்கறது காட்டாலும் செய்யக்கூடிய வேலையில் என்ன இடையூறு வருது, இதுக்கு இடையூறு வர அளவுக்கு நம்ம என்ன தவறு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணலாம். 2த்தையும் பண்ணினா உள்ளுக்குள்ளே நம்ம உள் மனதை கேட்டுனமான நமக்கு தெரிய வரும் ஏன் இது பண்ணுறதுன்னு. அப்போ அதனால் என்ன பண்ணுறார் பெருமாள் நம்மளுக்கு ஒரு காஷன் கொடுக்குறார். சில சமயத்தில் வாசக்கதவுக்கு நம்ம ஒரு சேஃப்டி மெஷர் போட்டிருக்கோம். அதை நம்மளே கதவு திறந்து அதுக்கு உண்டான நம்பரை போட்டால் அது ஒன்றுமே சத்தம் பண்ணாது, அழகாக திறந்து விட்டுடும். நம்ம தான் இந்த கதவில் அதுபோல் ஒரு சேஃப்டி மெஷர் அதுக்கு பொருத்தி இருக்கிறோமான்னு கூட தெரியாத அளவுக்கு சாதாரண கதவு போல் அது திறந்துடும். ஆனால் அந்த நம்பர் நம்மளுக்கு தெரியல, மறந்துவிடுத்து, வேறு யாரோ அந்த கதவு திறக்கிறான்னு வைங்களேன், அந்த கதவுக்குள்ளே இந்த சாவியை போடும் முன்னையே அது என்ன பண்ணும், பெரிய சத்தம் போடும். அது ஒரு சைரன் போல் சத்தம் கேட்கும். இல்லாட்டி போனால் ஒரு ரிவர்ஸில் வந்தால் காரெல்லாம் ஒரு சத்தம் போடும், அதுபோல் சத்தம் போட்டு அது காட்டும். அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம், நம்ம உள்ளே இருந்தாலும் நம்மளோட வாசக்கதவை யாரோ தவறாக திறக்கிறான்னு தெரிஞ்சுடலாம். இல்லை நம்ம வெளியில் இருக்கிறோம், நம்ம வீட்டிலே இல்லை, வீட்டை பூட்டிக்கிட்டு போயிருக்கோம், சம் அவுட் சைடர் இஸ் ஓப்பனிங் த டோர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சில சமயத்தில் இதுபோல் நம்பரை நம்மளோட மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டோமான நம்ம வேற எங்கேயாவது வெளியூரில் இருக்கோம், பேங்க்குக்கு போயிருக்கோம், இல்லை இன்னும் தனியாக பெருமாள் கோயில் போய் பெருமாளை சேர்க்க போய்க்கிறோம்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த நம்பரை தப்பாக தொட்டாலான அங்கே நம்மளுக்கு அது சத்தம் போட்டு காட்டும். யாரோ நம்மளோட மொபைல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆற்று வெளிவாசக்கதுவை யாரோ திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான்னு. அப்போ என்னாச்சு, முன்னாடியே அதுக்கு உண்டான அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்குல்ல, அந்த ஏற்பட்டிருக்கிற நிலைமை அது நம்மளுக்கு நிஜத்தை சொல்லி கொடுத்துரும். இது தவறாயுது இல்லை, நம்ம அப்படி தயார் பண்ணி வச்சுருக்கோம், அதுபோல் ஒரு அமைப்பு ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம். அது நம்மளை ப்ரிகாஷன் பண்ணுறது. நீங்கள் என்ன பண்ணுறியோ அங்கே யாரோ உன்னோட கதவை திறக்கிறா, சம்படி இஸ் ஓப்பனிங் யுவர் டோர், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறது. அதுக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே தவறு சொல்ல முடியுமா, இல்லவே இல்லை. நம்ம தான் அப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுபோல் இது சாதாரண விஷயம், ரொம்ப ட்ரைவியல் திங்ஸ், இதை போய் இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் ஒரு சிம்பிள் அனக்டோட்காக இதை நம்ம சொல்லி பார்க்குறோம். ஆனால் பெருமாள் நம்மளுக்கு சில நேரத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் கொடுக்குறார். எதிர்பார விதமாக ஒரு சில பிளாக்கெல்லாம் வருது அப்படின்னு கேட்டால் எதுக்கு பிளாக் வருது, என்ன இப்படி பிளாக் வருதுன்னு கேட்டால் பிளாக் வர அளவுக்கு நம்ம என்ன செய்துட்டோம், தவறு செய்துட்டோம். ஆமாம், என்ன இங்கேயே தவறு பண்ணியிருக்கோம், குளிக்காமல் ஏதோ வேலை செஞ்சுட்டோம், இல்லை கால் அனுப்பிக்காமல் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அந்த சிறப்பை நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக அதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த தவறுகளை நம்ம திருத்தி விட்டா இந்த கஷ்டமெல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். இதுதான் சுவாமி நம்மளுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் விமலா, வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். அப்புறம் பெருமாள் வந்து ரொம்ப சௌலபியம் ரொம்ப அதிகம். ரொம்ப விதமாக தன்னை இப்போ தானே ஒசத்தி காட்டிக்கணும்னு இல்லை. அவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் எளிமைக்கும் எளிமையாய் பழமைக்கும் பழமையாய் என்ன பண்ணுவார், நம்மள்ட வருவார். அதே புதுமைக்கும் புதுமையாய் நவீனம். நவீனம் என்று சொன்னால் என்ன, மிகவும் புதுசு. இப்போ தான் ராத்திரி தான் தயார் பண்ணிடுது அப்படின்னா ராத்திரி தயார் பண்ண ஒரு பதார்த்தம் இப்போதான் வெடிகாத்தால் 4 மணிக்கு தயார் பண்ணியிருக்கிற ஒரு பதார்த்தம் அது எப்படி இருக்கும், ரொம்ப புதுசு, உபயோகப்படுத்துவதற்கு மிகவும் ஏற்றது. அதுபோல் பெருமாள் எங்கே நம்ம இருக்கோமோ, இப்போ பிரம்மா ஆராதனை பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவர் கூட பெருமாளோட தகுதிக்கு ஏற்ப அவரால் பண்ண முடியாது. பெருமாள் வந்து என்ன கடித கடனா சாமர்த்தியம், எல்லா அண்டதடாங்களுக்கும் அவர் தான் தலைவர் அப்படின்னு சொன்னால் அந்த தலைவருக்கு ஏற்றார் போல இவர் வந்து ஆராதனை பண்ண முடியாது, பூஜனங்கள் செய்வதற்கு வாய்ப்பில்லை, குறைவாக இருக்கும்னு சொன்னால் அவர் எந்த நிலைமையில இருந்து கொடுக்குறாரோ அதை பெருமாள் மகா விஸ்வத்தில் என்ன பண்ணுவார், அதை ஏற்றுப்பார். ஆனால் பிரம்மாவுக்கும் மேலே ஒரு என்ன 10 அடி உயரத்தில் இருந்து பிரம்மா பண்ணுறத ஏற்றுப்பார். அங்கேயும் குறையெல்லாம் சொல்ல மாட்டார். நல்லா பண்ணினியே, ஸ்லாக்கியமாக இருந்தது, போக்கியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அனுகிரகிப்பார். அப்புறம் சாதாரண தேவர்கள் பிரம்மாவுக்கு இந்திர தேவாதிகளில் கொஞ்சம் குறைபாடு விடுவா, ஒரு ஸ்டேஜ் குறைபாட்டுவான்னு இருக்கா. அவளோட தகுதிக்கு ஏற்ப அவள் வந்து பெருமாளுக்கு ஆராதனை பண்ணால் அதையும் அந்த பூசணங்களை என்ன பண்ணுவார், சிறப்பாக ஏற்றுக்கொள்வார். அதுக்காக அங்கே ஒன்று என்ன பிரம்மா மாதிரி நீ பண்ணியா அப்படின்னு ஒரு நாளும் கேட்க மாட்டார். அதே மாதிரி தான் ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள் இவாள்லாம் பெருமாளை ஆராதனை பண்ணுறா, பெருமாளுக்கு பெரிய சிறப்பான பூஜைகள் செய்கிறா, நல்ல ஸ்தோத்திரங்கள் சொல்கிறா, அப்படின்னு ஜபம் பண்ணி பெருமாளை பிரீத்தி பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அங்கேயும் தேவர்கள் பண்ணுற மாதிரி பண்ணுறியா, பிரம்மா பண்ணுற மாதிரி பண்ணுறியான்னு கம்பேரிசன் இல்லை. இவா கொடுக்குற பூஜனங்களை மனம் வந்து ஏற்றுக்கொள்வார். அதனால தான் பெருமாளுக்கு பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் அப்படின்னா சாதாரண ஒரு தீர்த்தம், ஒரே ஒரு 2 தளம் அங்குர தளத்தில் இருக்கிற திருத்துளா, ஒரு சாதாரண ஒரு புஷ்பம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே எளிமையான முறையில் கொடுத்தாலே அவர் என்ன பண்ணுவார், அந்த மனசில் இருக்கிற நிச்சலம் இது இருக்கே அதில் எந்த விதமான கல்மஷம் கிடைக்காதது அதை ஒண்டி பார்த்து நம்ம எது கொடுத்தாலும் விசுவாசமாக ஏற்றுப்பார். அடுத்தது நம்மளை போல சாதாரணமாக இருக்கிற ஒரு லோகாயதமான விருப்பங்களை மனசில் கொண்டு நிறைய விஷயங்களை செய்வதற்கென்ன ஒரு விதமான லேசினஸ், சோம்பேறித்தனம் இருக்கு, செய்துகிட்டே இருக்கச்சேவே பாதி வேலையே சரியாக செய்யாமல் போகிறோம். அப்புறம் பண்ணிகிட்டே இருக்கச்சேவே இது இவ்வளோதான் செய்யணுமா, இதில் இன்னும் பாதி குறைச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னு எண்ண ஓட்டங்களில் தடை இருக்கிறவர், சிறப்பான எண்ண ஓட்டங்கள் குறைவாக இருக்கிறவர். அப்புறம் மனதில் எப்பொழுதும் ஒரு விதமான என்ன கம்பேரிசன், எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு என்ன சாதாரணத்துக்கும் கீழே இருக்கிற மனநிலைமை இருந்தாலும் நாமளும் பெருமாளுக்கு பூஜை பண்ணினா நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனம் என்ன புரிஞ்சின்ற அளவுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம்னு சொன்னால் பெருமாளுக்கு நிச்சயமாக அதையும் ஏற்றுப்பார். அங்கே வந்து என்ன பண்ண மாட்டார், தேவர்கள் மாதிரி பண்ணுவியா, அப்புறம் வந்து இந்திரன் மாதிரி பண்ணுவியா, இல்லை பிரம்மா மாதிரி பண்ணுவியா, ரிஷிகள் மாதிரி ஜபதபங்களால் ஹோமங்களால் என்ன பூஜனை பண்ணுவியான்னு அப்படி கேட்க மாட்டார். நம்ம என்ன பண்ணுவார், என்ன பூஜை கொடுக்குறோமோ அதை ஏற்றுப்பார். அதாவது பெருமாள் தாழ விட்டுக்கிட்டு நம்மளோட பூஜனைகளை ஏற்றுப்பார். ஆனால் நம்ம கொடுக்குற இதை என்ன பண்ணணும், கல்மஷம் இல்லாமல் கொடுக்கணும், எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் மனசில் எந்த விதமான ஒரு கிளேச தாபத்திரயங்கள் எல்லாம் வளர்த்துக்காம பெருமாள்கிட்ட உண்மையாக இருந்து என்ன சத்தியம் புரியாத் பிரியம் புரியாதுன்னு சத்தியம் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் இருக்கிற உண்மையான மனப்பான்மையை அதில் வெளியில் காமிச்சு அந்த பெருமாளுக்கு அந்த நம்ம செய்யக்கூடிய கைங்கரியங்களை சிறப்பாக செய்தால் பெருமாள் அதை மனம வந்து ஏற்றுப்பார். அதனால்தான் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். விமலா என்று சொன்னால் குற்றமில்லாதவன், எந்த விதமான குற்றத்தையும் சுவாமி மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, புகுத்தவே முடியாது. இதுபோல் ஒரு காஷஸ் பண்ணுறக்கூடிய ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் சொன்னால் சிஸ்டத்து மேலே மிஸ்டேக் இல்லை, செக்யூரிட்டி என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அறிவுறுத்துறது. அதுபோல் பெருமாள் நம்மளுக்கு அப்பப்போ 4-3 2 கஷ்டம் கொடுக்காரு, இடைஞ்சல் வருது அப்படின்னு சொன்னால் இடைஞ்சல் வரத்துக்கு காரணமே நமக்கு ஏதோ செய்யக்கூடிய ஒரு இடைஞ்சல் வரப்போகிறது. ட்ரை டு பி கேர்ஃபுல், பி காஷஸ் எனஃப் டு என்ன டேக் கேர் அப்படின்னு சொல்லறதுக்கு தான் அதுபோல் சில நேரத்தில் இடைஞ்சல் வருது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இதென்ன பெருமாள் இப்படி இடைஞ்சல் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு மேலும் அந்த வேலையை தொடர்ந்து செய்யும்போது we are likely to face many more hurdles to cross that.
அது இருக்கும். நிறைய இடைஞ்சல் மேலும் மேலும் வரும். சில சமயத்தில் வரக்கூடிய இடைஞ்சல் ஆளையே முழுங்குற அளவுக்கு ரொம்பவும் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நெருங்குறோம். அதெல்லாம் இல்லை, பெருமாள் ரொம்ப சிறப்பானவர் அப்படின்னு விமலா துயிலழாய் அப்படின்னு பெருமாளை எழுப்புறார். இது என்ன ரெண்டு பேரும் கேட்டால் இவர் எழுந்து விட மாட்டேன்னா நீ ஆன போன்றா, நான் போக மாட்டேன்னா நீ தானே நம்பிக்கை பிடிச்சிட்டு இருக்கேன் நப்பின்னை தெங்க கேட்குறா. நப்பின்னை நாங்க இப்படி கேட்டானா நீ முதல்ல போனேன் நான் தானே போய் சொல்லணும். வாய் தருவாயின்னு வேற இப்போ தான் ஆண்டாள் சொல்லியிருக்கா. கோதை பிராட்டி சொன்னால் வாய் தருவாயின்னா நான் என்ன சொல்கிறது? எல்லாரும் என்னத்தானே பேசுவா, நான் தான் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பேன், எல்லாரும் என்ன புகழ்பாடுவாளே தவிர இவ்வளோ கோதை பிராட்டி வாய் தரவாய் நீ உன் வாய் தரவாய் அப்படின்னு சொல்லறா. என்ன செய்யறது நான் யோசிக்கிறேன் அப்படின்னு. அப்போ உடனே இவா ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காளா. நாம் என்ன செய்யணும், நம்ம நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் அப்படின்னு அவளையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொன்ன செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். நீ என்ன சொல்கிற, அழகாக இருக்கிற உன்னுடைய திருமார்பர் மேலே படுத்துன்னு இருக்காளே திருமார்பர் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், அதாவது பவழம் போல இருக்கிற உதடுகளை கொண்டவளே, என்ன சிறுமருங்குல் மெல்லிதான இடை உடையவளே, அழகான திருமார்பில் இருக்க திருமார்பு கொண்டவளே சிறுமருங்குல் செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய். நப்பின்னைன்னா நப்பின்னை பிராட்டி, அதாவது பெருமாளுக்கு, அதாவது யசோதையோட தம்பி மகள், இளைய சகோதரனுடைய மகள். அவர் அப்போவே 5 வயசுக்கு முன்னாடியே பிடிச்சி அவள் இங்கே தான் இருக்கா, பெருமாளோட தினப்படி விளையாடி நிற்பாள். ஆனால் அவளுக்கு என்ன மனசுக்குள்ளே தெரியும், நம்ம வயது வந்த உடனே நம்மளை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறா. நப்பின்னை நங்காயின்னு சொல்கிறதுக்கு மாதிரி நம்பி என்ன சொன்னால் பூரணமான குண உடையவள், குணத்தில் குறைபாடு எப்பொழுதும் கிடையாது. இன்றைக்கி கொஞ்ச நாள் நன்னா இருப்பார், நாளைக்கு ரொம்ப மோசமாக நடந்துப்பார் அப்படின்னு பெருமாளுக்கு எப்போவுமே கிடையாது. எப்போவுமே பெருமாள் என்ன கல்யாண குணம். கல்யாண குணம் என்றது எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் என்ன ஸ்லாகித்து பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு சிறப்பான குணங்கள் உண்டு. அதில் என்ன அப்பப்போ ஒருத்தர்கிட்ட மாற்றிலாம் காமிச்சிக்க மாட்டார். அவருக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் எப்பொழுதும் உண்டு. ஆனால் அது நம்ம என்ன பண்ணல, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரியல, சாதாரண விஷயங்களே புரியல, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எப்படி புரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்திக்கவே இல்லை. அது மாதிரி நம்பி என்ன சொன்னால் பூரணர், பரிபூர்ணமான குணாதிசயங்களை கொண்டவர். அதே மாதிரி நங்கை என்றால் அது பெண்பால், அவளும் பரிபூர்ணமான குணாதிசயங்களை கொண்டவள், எல்லாவற்றிலும் சிறப்பாக இருப்பவள். திருவுக்கும் திரு, பெருமாளுக்கு திருமால் அப்படின்னு பேர் வந்திருக்கேன்னு ஏன்னு சொன்னால் இவகிட்ட திரு இருக்கிறதுனால்தான், இந்த திரு அந்த திருவோட சேர்ந்ததுனால்தான் திருவுக்குமே திருவாக இருக்கிறவள் அப்படின்னு. அதனால தான் செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். திருவே அவளையும் கூப்பிட்டு துயிலழாய், நீயும் கண்ணை வீழ்ச்சிக்கோ, அவனை எழுப்ப விட மாட்டேன்ற, அவன் ஒன்றை எழுந்து விட மாட்டேன்றா. 2 பேரும் இப்படி பண்ணாமல் இருந்தால் வாசலில் பசங்க நாங்கள் நின்றுட்டு இருக்கமே, எங்களுக்காக இது பண்ண யோசிக்க வேண்டாமா, எழுந்து எங்களுக்கு நல்லது செய்யணும், நீ பிராட்டி என்ன பண்ணணும், புருஷாகாரம் பண்ணி கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும்னு ஆண்டாள் அந்த வார்த்தையில் சொல்கிறா. உடனே நப்பின்னை பிராட்டி என்ன சொல்கிறா, இதோ வரனே எழுந்து வரணும். என்ன நாமா நான் எழுந்துட்டு இப்போ என்ன செய்யணும், என்ன காரியம் இப்போ எனக்கு இருக்கு அப்படின்னு கேட்குறா. நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய், ஆமாம் என்ன செய்யணும்னு நீ கேட்டியான, ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அப்படின்னு கேட்குறா. நான் எழுந்து இப்போ என்ன பண்ணணும், எதுக்கு என்னை எழுந்து வர சொல்கிற அப்படின்னு கேட்டால் அதுக்கு உடனே ஆண்டாள் என்ன சொல்லிக்கிறா, கோதை பிராட்டி, ஊக்கமும் தட்டொழியும் தந்து, ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை அப்படின்னு. ஊக்கம் என்ன சொன்னால் விசிறி, விசிறிக்கிறதுக்கு விசிறி ஒரு, அப்புறம் தட்டொழின்னு சொன்னால் திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது என்னது, கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடி. அப்புறம் பெருமாள் ஊக்கமும் தட்டொழியும் தந்து, ஊக்கம் அது 2த்தையும் கொடுக்கணும் எங்களுக்கு, விசிறியும் கண்ணாடியும் கொடுக்கணும். தந்து உன் மணாளனை, எங்களுக்கு இது 2த்தையும் கொடுத்துடு, கண்ணாடியும் விசிறியும், உன்னோட மணாளனை எழுப்பு, நீ எனக்கு அவளை பெருமாளை கூப்பிட்டு அனுகிரகம் பண்ண சொல்லு. ஒரு கமாவை எடுத்துட்டோமான இதான் பொருள். ஆனால் என்ன, ஊக்கமும் தந்து தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து அப்படின்னு அந்த தந்து என்ற வார்த்தையை அந்த 7வது வரியில் இருக்கிற 3 வார்த்தைக்கும் சேர்த்துக்கலாம். ஊக்கமும் தட்டொழியும் அப்படின்னா கண்ணாடி கொடு, விசிறி கொடு, தந்துட்டியா, அப்புறம் உன் மணாளனையும் எழுப்பு, என்னை நீராட்டு அப்படின்னு சொல்கிறா. இது இப்படி சாதாரணமாக சொல்கிறோம், ரொம்ப ட்ரைவிலாக இருக்குது இந்த மீனிங். ஆனால் இதுக்கு என்ன ஹார்தமாக ஒரு பொருள் சொல்லணும், சிறப்பாக நம்ம பெரியவாள்லாம் எப்படி சொல்லுவான்னு கேட்டால், ஊக்கமும் தந்து
தற்றொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து இப்பொழுதே எம்மை நீராட்டு. உன்னை அதாவது வெத்தலை பாக்கில் வச்சு விசிறி கண்ணாடி அதான ரவிக்க துண்டெல்லாம் வச்சு கொடு அப்படின்னு. சரி ஆமாம் அது எதுக்கு இப்போ அப்படின்னா அதோட கூடவே உன் மணாளனையும் தந்து அப்படின்னு. என்னப்பா வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்குற சமாச்சாரமாக பெருமாள்ன்றவர் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு காத்துன்னு இருக்கேன். எங்கள் அத்தை பையவன் எங்கள் மாமா எங்கள் அம்மாவத்துலேருந்து நான் எப்போவோ 3 வயசுலேயே நான் இங்கே வந்துவிட்டேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இப்போ தான் என்ன பண்ணிட்டுருக்கேன் 6-7 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். இன்னும் பெரியவிடானோடனே பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு காத்துட்டுருக்கேன். அதனால தான் என்ன நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அப்படின்னு எல்லா அப்ஜெக்டிவும் ஆமாம் எனக்கு தான் சொல்கிறேங்கன்னு நான் ரொம்ப சிறப்பாக ஏற்றுன்ருக்கேன். நீ என்னடானா இன்னும் மணாளனையும் தந்து அப்படி சொல்கிறியே அப்படின்னு சொன்னால் புருஷாகாரம் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஜீவகோடிகளை பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட சேர்த்து வைக்கணும். அது அந்த உபகாரத்தை யார் பண்ணுவா? ஆச்சாரியர் மூலமாக நம்ம சரணாகதி பண்ணாலும் பிராட்டி தான் புருஷாகாரம் பண்ணி என்ன பசங்க இத்தனை வந்திருக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுங்கோ, கண்ணை திறந்து நன்னா குளிர கட்டாட்சிக்கோ அப்படின்னு சொல்லுவா. அப்படி சொன்னால் சரிதான் அப்படின்னு பெருமாள் அது என்ன பண்ணுவார், ஒரே ஒரு சின்ன கீத்தளவு கூட அந்த வார்த்தைகளை மாற்றாமல் அப்படியே தாயார் சொல்கிறத மாற்றாமல் ஏற்றுன்னு விடுவார். அதனால எல்லாருக்கும் சரணாகதி சிறப்பாக பலிச்சிடும். அந்த மாதிரி சமயத்தில் இது என்ன உன்னோட சிஷ்ய கோடிகளை இவ்வளோ பேர் வந்திருக்காளே பரவாயில்லையே சுவாமி பிராட்டி ரொம்ப அனுகிரகம் பண்ணாருது போல இருக்கே அப்படின்னு பெருமாள் பிராட்டிகிட்ட கேட்டால் பிராட்டி உடனே பதில் சொல்லி ஆகுமா. எப்படின்னு கேட்டால் சுவாமியோட சௌகார்தம், சுவாமியோட சிறப்பு, அவருடைய சிறப்பான என்ன தன்னுடைய ஜீவகோட்டிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பெரிய தயாளு இல்லையா, அந்த தயாளுவை பார்த்தேன், அந்த தயாளுக்கு ஏற்ப நான் அடியேனும் ஏதோ செஞ்சுருக்கேன். அதனால் ஒன்றும் இல்லை, சிஷ்ய கோட்டிகளை சேர்த்துக்கலாம், நம்ம குழந்தைகள் தான், நம்ம அனுகிரகம் பண்ணலான்னு பிராட்டி அதுக்கு பதில் சொல்லலாம். இப்படி இவா 2 பேரும் பெருமாளும் பிராட்டியும் பேசிக்கிறான்னு சொன்னால் வாசலில் நிற்கிற நம்மளுக்கு என்ன, இது நம்மளுக்காக தான் பிராட்டி பேசுகிறா அப்படின்னு இது ரொம்ப சிறப்பாக நம்ம எடுத்துக்கிற மாதிரி வைங்க. இதுக்கு ஏன்னா இதுதான், இதை நம்ம ரொம்ப மனப்பூர்வமாக இதை உணர்ந்துட்டோம் என்று சொன்னால் உக்கமும் தட்டோழியும் தந்து உன் மணாளனை இப்பொழுதே எம்மை நீராட்டேன்னு எம்பாவாய். என்ன எங்களை இந்த காரியத்துக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், விசிறியும் கண்ணாடியும் கொடு. எதுக்கு விசிறி எதுக்கு கண்ணாடி அப்படின்றத இந்த பாசுரத்தோட சுவாபதேசார்த்தம், அதாவது ஆழ்ந்த பொருள் உள்ளுரை பொருள் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கும்பொழுது ரொம்ப விரிவாக பார்க்கலாம். இந்த பாசுரத்துக்கு இருக்க மேலோட்டமான கருத்துக்களை இப்போ நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். இந்த பகிர்ந்தனத்தை இது அப்படியே நிறுத்திக்கலாம். இதனோட ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளார்த்தமான பொருள் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருக்கா, ஒரு வார்த்தைக்கும் இருக்கிற சிறப்பான பொருளை இதனோட தொடர்ச்சியான அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.